நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது, சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது. செயல்படுத்துறது யாரு? நீங்கள் இப்போ ஜிஐடிவியில் இருந்து அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பணி செய்ய வரலை, எங்களுக்கு அவங்க 10 கோரிக்கையை வைக்கிறாங்க. அதில் ஒன்று, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க, எங்களால் பணிக்கு வர முடியல, சுமைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோரிக்கையிலெல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா, இப்போ யார் இதை கடுமையாக திணிச்சு இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யாரு? யாருன்னு சொல்லுங்க. மம்தா வந்து இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு உங்களோட கூட்டணி வச்ச கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் அது போட்டி இல்லை, பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டி இல்லை, அவன் பண்ணி தானே. உங்கள் கட்சிக்காரனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? உங்கள் கட்சிக்காரர் எதுக்கு கூட போகிறாங்க? உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள், உங்கள் மாவட்ட செயலாளர், உங்கள் கட்சிக்காரங்களுக்கு அங்கே என்ன வேலை? என்ன வேலை? அங்கே போய் என்ன செய்வோம்? உங்கள் கட்சி வாக்க தவிர மற்ற தூக்கி விடுறத தவிர வேற என்ன பண்ணி நடந்தாங்க? நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. இங்கே மனச்சான்று இருக்கு. இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? ரொம்ப தூரம் நடந்தது வேணா. ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா? சொல்லுங்க. வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா? அப்புறம் என்ன